ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காலை உணவு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக குழந்தைங்களோட எலும்புகளை நல்லா வலுப்படுத்தும். ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. ரொம்ப சோர்வாக டல்லாக இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி காலையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய பிரெயின் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக உங்கள் குழந்தைங்க சரியாகவே சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னும் போது காலையில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதுவே தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான சத்து போய் கிடச்சிரும். ஸோ இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 பாதாம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 முந்திரி, அதுக்கப்புறம் 3 பிஸ்தா எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நான் கேழ்வரகு மாவு நல்லா வாஷ் பண்ணி அதை முளைக்கட்டி வச்சு நல்லா காய வச்சதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது அர்ஷத் குட்டிக்காகவே நான் செஞ்சு வச்சுருக்கிறது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டின பருப்பு அதாவது முளைக்கட்டின தானியங்களை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. நல்லா ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாகவே இருக்குது. மோஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. நல்லா மோஷன் ஃப்ரீயாக போவாங்க, நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அடுத்து அது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நான் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன், இதை பவுடர் பண்ணி. அதனால் நம்ம முதல்ல ட்ரை ஃப்ரை பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக பூச்சி பிடிக்காது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த பவுடர். ஸோ இது இப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்தது இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். ஃபார்முலா மில்க் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய குழந்தைக்கு ஃபார்முலா மில்கில் குழந்தையிலேருந்தே கொடுத்தது கிடையாது. பட் ரெசிபீஸில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அமுல் ஸ்ப்ரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அஃபோர்டபுளாகவும் இருக்கும், குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிட்றான். ஸோ உங்களுக்கு எது நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதே நீங்கள் குழந்தைக்கு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சு குழந்தைக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் 7 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். முக்கியமாக ஸ்கூல் போகிற குழந்தைக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அடுத்தது கேஸில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கூழ் பதத்துக்கு வரும். ஏன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் நல்லா ராகியும் அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகும், குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் முளைக்கட்டின ராகி பவுடர் பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல இரும்பு சத்து, நல்ல நார் சத்து கிடைக்கும். குழந்தைங்க நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. முக்கியமாக குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக துருன்னு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் கூட நல்லாயிருக்கும் இதனால். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு எதை காலை உணவாக செஞ்சு கொடுங்க. சரியாக சாப்பிடல அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் காலையிலேயே. அதுவே நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி நல்லா ஸ்கூல் போகிற குழந்தை இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நல்லா காய்ச்சின பசும்பால் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுல் கிளாஸ் அளவு கொடுத்துருங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. நல்லா அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், வயிறு நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். இதுலேயே நார்ச்சத்து, அயன் எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் போய் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.